வணக்கம் அன்பு உள்ளங்களே, மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். உனக்காகவே இந்த தலைப்பில் என்னுடைய குரலை நீங்கள் கேட்கிறீர்கள். இதை தொடர்ந்து கேட்பவர்கள் நிச்சயமாக இதை தொடர்ந்து கேட்க வேண்டுமெனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக அனுப்புங்கள். என்றாவது ஒரு நாள் இது பயன்படும், மனதிலே பதியும், மரணத்தை வெல்லும், வாழ்க்கையை நன்றாக நடத்த முடியும். உனக்காக. எனக்கு தெரியும் உனக்குள் நீ இருப்பது. உனக்கு தெரியுமா? தெரிந்திருக்கும், தெரியாமலும் இருக்கும். காரணம், அந்த வழிச்சிந்தனையில் பயணப்படாததால். நீ பயணிக்கும் போதுதான் பாதி தெளிவாகும். சூரியன் உதிக்கும் போதுதான் கிரகணங்கள் ஒளி வீசும். முயற்சி மட்டுமே மூலதனமாக இருந்தால் முடியாதது முடிந்து காட்டலாம். முயற்சி மட்டுமே மூலதனமாக இருந்தால் முடியாததையும் முடித்து காட்டலாம். அயற்சியாக அமர்ந்து விட்டால் அடிச்சுவடு கூட தெரியாமல் போய்விடும். உழைப்பு ஒன்றுதான் உலக வரலாற்றை மாற்றியிருக்கிறது. பிழைப்புக்கு மட்டுமே வாழுகிறவன் மிருகங்களைப் போன்றவனே. பிறருக்காகவும் வாழுகிற போதுதான் மனிதம் நிலைநிறுத்தப்படுகிறது. மனிதனாக நீ வாழ வேண்டுமாயின் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும்போது கூட உனக்குள் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னையே நீ அறி என்றார்கள் பெரியவர்கள். அப்படியானால் உனக்குள் இருக்கும் நீ யார்? புதைகளை தோண்டுவது போல இதய கதவுகளை திற, இதயத்தை தோண்டிப்பார். விதி என்பதை வினையாற்றி விரட்டலாம் என்பது புரியும். உனக்காகவே இதை சொல்லுகிறேன். உன்னிடம் கொட்டி கிடக்கும் இயற்கை சக்திகளை தட்டி வெளியில் கொண்டு வா. எப்படி என்கிறாயா? புதைந்து கிடக்கும் விதைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளிவருவது போல, பூமிக்கடியில் இருக்கும் தீ கங்குகள் எரிமலையாய் வருவது போல உன் இதயத்தின் லட்சிய எண்ணங்கள் நம்பிக்கையாய் வெளிவரட்டும். புல்கூட பூமியில் நம்பிக்கையாய் தலை நிமிர்கிறது. நதி கூட இருகரை தொட்டு நயமாகத்தான் ஓடுகிறது. சிற்றெரும்பும் சீறி பாய்ந்து கடித்து தன் உயிரை விடுகிறது. வெற்றி பேச்சு வேலைக்கு ஆகாது. உற்று நோக்கு நீ யார் என்று. உனக்குள் இருக்கும் நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? உன்னையே கேட்க வைப்பதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம். ஆற்றலை காட்டிலும் ஆர்வம் வெற்றிக்கு காரணம் என்று சார்லஸ் பக்ஸ்டன் கூறவில்லையா? ஆற்றலை காட்டிலும் ஆர்வமே வெற்றிக்கு காரணம் என்று சார்லஸ் பக்ஸ்டன் கூறவில்லையா? ஆவலோடு படி. அற்புதமாய் உனக்குள் இருக்கும் நீ வெளியிலே வா. கைகோர்ப்போம், உலகை வெல்வோம். வெற்றியை தவிர வேறு இல்லை என்பதை உலகுக்கு சொல்ல சோம்பல் இல்லாமல் செயல்படுவோம். உனக்காகவே தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்காக, உன் வாழ்வுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க, சந்திப்போம்.